ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 7.2ல் 4வது கணக்கு பார்க்கலாம். கீழ்காணும் பக்க அளவை கொண்ட கன சதுரங்களின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க. நம்ம இதுக்கு முன்னாடி கன செவ்வகத்தோட மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ நம்ம கன சதுரங்களோட மொத்த பரப்பையும் பக்க பரப்பையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். 8 மீட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் கன சதுரத்தோட மொத்த பரப்பு, அதோட ஃபார்முலா எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. கனசதுரத்தின் மொத்த பரப்பு is equal to 6a² சதுர அலகு. சரிங்களா? கனசதுரத்துக்கு மொத்தமா 6 பக்கங்கள் உண்டு. அப்போ மொத்த பரப்பு கண்டுபிடிக்கணும்னா அந்த 6 பக்கங்களையும் எழுதிக்கணும். அதனாலதான் இங்க 6. சரிங்களா? ஓகே, இப்போ மதிப்பை பிரதியிடலாம். 6 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதுல இருக்கக்கூடிய ஏ அப்படின்னா என்னன்னா 8 மீட்டர் தான். ஏன்னா கனசதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமமா இருக்கும். அதனால ஒரே ஒரு மதிப்பு தான் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். இப்போ இதுல பிரதியிடலாமா? இன்டூ ஏயோட மதிப்பு 8. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ 6 இன்டூ 8 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 8 8 64. இப்போ 64ஐயும் 6ஐயும் பெருக்கலாம். 6 4 24. அப்போ 4 பாக்கி 2. இனி 6 6 36. 36 கூட 2 கூட்டினா 38 அப்படின்னு கிடைக்கும். இனி அலகு எழுதணும். சதுர அடுத்த அலகு நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய மதிப்புல மீட்டர் கொடுத்துருக்கனால இதையும் மீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி கனசதுரத்தோட பக்க பரப்பு, அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க. கனசதுரத்தின் பக்க பரப்பு. கனசதுரத்துக்கு மொத்தமா 6 பக்கங்கள் உண்டு. அதுல மேல் பகுதியையும் கீழ் பகுதியையும் தள்ளி பாக்கி 4 பக்கங்கள் இருக்கு. அதை தான் நீங்க எழுதணும். அப்ப 4 இன்டூ a². புரியுதுல உங்களுக்கு? இனி அலகு சதுர அலகு. ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். 4 இன்டூ ஏயோட மதிப்பு 8 எழுதிடலாம். 8 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இனிமே 4 இன்டூ 8 ஸ்கொயரோட மதிப்பு 64. பெருக்கிடலாம். 4 16. அப்போ 6 பாக்கி 1. இனி 6 4 24. 24 கூட 1 கூட்டினா 25. அடுத்த அலகு எழுதிக்கலாம். சதுர அலகு வந்து மீட்டர்ல கொடுத்துருக்கனால இதையும் மீட்டர்னு எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். 21 சென்டிமீட்டர் தீர்வு. ஓகே, ஏயோட மதிப்பு என்னது? 21 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் அதை எடுத்து எழுதிருங்க. இப்போ கனசதுரத்தின் மொத்த பரப்பு அது கண்டுபிடிக்கலாம். அதோட ஃபார்முலாவே எழுதியிருக்கேன். மதிப்பை பிரதியிடலாம். 6 இன்டூ ஏயோட மதிப்பு 21. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இனிமே 6 இன்டூ 21 ஸ்கொயரோட மதிப்பு 441. அடுக்குல 2 இருக்கிறதுனால 21 2 வாட்டி எழுதி பெருக்கி பாருங்க. சரிங்களா? இப்போ 6ஆல பெருக்கலாம். 6 1 6. இனி 6 4 24. அப்ப 4 பாக்கி 2. திரும்பவும் 6 4 24. 24 கூட 2 கூட்டினா 26. இதுதான் இதோட ஆன்சர். எழுதிருங்க. சதுர அலகு. அலகு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளும் சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இனி அடுத்த கண்டுபிடிக்கலாம். கனசதுரத்தின் பக்க பரப்பு, அதோட ஃபார்முலாவும் எழுதிக்கிட்டேன். ஓகே, 4 இன்டூ ஏயோட மதிப்பு 21 எழுதிருங்க. அடுத்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இனி 4 இன்டூ 21 ஸ்கொயரோட மதிப்பு என்ன எழுதியிருக்கோம்? 441. பெருக்கிடலாம். 4 4 4. 4 16. அப்போ 6 பாக்கி 1. ஓகே, திரும்பவும் 4 16. 16 கூட 1 கூட்டினா 17. இனிமே சதுர அலகு. அப்ப சதுர அலகு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, தேர்ட் சப்டிவிஷன். இப்போ ஏயோட மதிப்பு என்னது? 7.5 சென்டிமீட்டர். இனிமே கனசதுரத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். பிரதியிடலாம். 6 இன்டூ ஏயோட மதிப்பு 7.5. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனிமே 6 இன்டூ 7.5 ஸ்கொயரோட மதிப்பு தெரியாது. அதனால அதை கண்டுபிடிக்கலாம். அடுக்குல 2 இருக்கிறதுனால 7.5 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. சரிங்களா? 5 25. அப்ப 5 பாக்கி 2. 7 5 35. 35 கூட 2 கூட்டினா 37. திரும்பவும் 7 5 35. அப்ப 5 பாக்கி 3. இனி 7 7 49. 49 கூட 3 கூட்டினா 52. ஓகேங்களா? கூட்டலாம். 5 7 5 கூட்டினா 12. அப்ப 2 பாக்கி 1. 1 3 கூட்டினா 4. 4 கூட 2 கூட்டினா 6. அடுத்த இந்த 5 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்க ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப டோட்டலா 2 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். ஓகேங்களா? என்ன கிடைக்குது? 56.25 எழுதிக்கலாம். 56.25. இப்ப 6ஆல இதை பெருக்க போறோம். பெருக்கிறேன் பாருங்க. 6 5 30. அப்ப 0 பாக்கி 3. இனி 6 2 12. 12 கூட 3 கூட்டினா 15. அப்ப 5 பாக்கி 1. இனி 6 6 36. 36 கூட 1 கூட்டினா 37. அப்ப 7 பாக்கி 3.
6 5 30, 30க்கு கூட 3 கூட்டினா 33. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். லாஸ்ட் இருக்கக்கூடியது 0, அதனால அந்த 0 வேண்டாம். இப்போ என்ன கிடைக்குது? 337.5 எழுதிக்கலாம். 337.5 அலகு எழுதலாம். சதுர அலகு இங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம். இதுதான் இதோட ஆன்சர். இனி அப்புறம் கனசதுரத்தின் பக்க பரப்பு அது கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். பிரதியிடலாம். 4 இன்டூ ஏயோட மதிப்பு 7.5 ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். இனிமேல் 4 இன்டூ 7.5 ஸ்கொயரோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 56.25. இப்போ இதை ரெண்டையும் பெருக்கலாம். பெருக்கிறேன் பாருங்க. 56.25 4 பெருக்கிடலாம். 4 5 20, அப்போ 0 பாக்கி 2. இனி 4 2 8, 8 கூட 2 கூட்டினா 10, அப்போ 0 பாக்கி 1. 6 4 24, 24க்கு கூட 1 கூட்டினா 25, அப்போ 5 பாக்கி 2. இனி 5 4 20, 20க்கு கூட 2 கூட்டினா 22. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்கு, அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கலாம். புள்ளிக்கு அடுத்தது கூட ரெண்டுமே 0, அதனால அந்த 0 வேண்டாம். இப்போ என்ன கிடைக்குது? 225 எழுதிடலாமா? 225. அப்புறம் சதுர அலகு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கலாம். பாத்தீங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இவ்வளவு இந்த சம். 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு 2400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் பக்க பரப்பை காண்க. நம்மளுக்கு இங்க கனசதுரத்தோட மொத்த பரப்பு கொடுத்துக்கிட்டு பக்க பரப்பை கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பக்க பரப்பு கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஏயோட மதிப்பு தேவை. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம். இப்போ தந்திருக்க கூடியதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி கனசதுரத்தின் மொத்த பரப்பு அதோட ஃபார்முலா என்னது? 6a². இந்த சைடு என்னது இருக்கு? 2400. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஏயோட மதிப்பு தேவை, அதனால a² அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இந்த பக்கம் 2400ன்னு இருக்கு. இந்த 6 இங்கே பெருக்கல்ல இருக்கு. சமத்துக்கு அந்த பக்கம் வந்துன்னா வகுத்துல மாறிடும். அப்போ டிவைடட் பை 6. 6 எப்படி கேன்சல் பண்ணலாம்? 1 6 6, 4 6 24. அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய 2 0 அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ a² மதிப்பு என்ன கிடைக்குது? 400ன்னு கிடைக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா பக்கப்பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலால a² இருக்கு, அதனால இதை மாற்ற வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டு. ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாமா? கனசதுரத்தின் பக்க பரப்பு இஸ் ஈக்குவல் டு இதோட ஃபார்முலா என்னன்னா 4a² சதுர அலகு. ஓகே, மதிப்பை பிரதியிடலாம். ஃபர்ஸ்ட் 4 இருக்கு இன்டூ a² மதிப்பு 400. இனி பெருக்கலாம். 4 16, அப்புறம் 2 0 இருக்கு, அதை மறக்காம எழுதிருங்க. இனிமே அலகு எழுதணும். சதுர அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அப்ப நம்மளும் சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? நீங்க இங்க சதுர சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம், இல்லாட்டா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். உங்க விருப்பம் தான். ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். கனசதுரத்தின் பக்கப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு 1600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளவுதான் அந்த சம். 6வது கணக்கு பார்க்கலாம். 6.5 மீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுர கொள்கலனின் மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது. இப்போ கனசதுர கொள்கலன் இதோட மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது. சரிங்களா? முழுவதும், அதனால இங்க மொத்த பரப்பு அந்த ஃபார்முலா தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்புறம் இதற்கு வண்ணம் பூச வேண்டிய பரப்பு மற்றும் 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 வீதம் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு ஆகியவற்றை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வண்ணம் பூச வேண்டிய பரப்பு எங்கெல்லாம் வண்ணம் பூசப்படுதோ அதோட பரப்பை கண்டுபிடிக்கணும். அடுத்த 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 செலவாகுதான். அப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆகும் அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, வண்ணம் பூச வேண்டிய பரப்பு அதை கண்டுபிடிச்சிக்கிட்டு 24ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்த செலவு எவ்வளவு ஆகும்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதை தான் எழுதியிருக்கேன். தீர்வு ஃபர்ஸ்ட் வண்ணம் பூச வேண்டிய பகுதியின் பரப்பை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், மேற்புறம் முழுவதும் வண்ணம் பூசப்படுகிறது, அதனால மொத்த பரப்பு அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இங்க கனசதுரம் அப்படின்னு கொடுத்துருக்கனால கனசதுரத்தோட மொத்த பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை தான் நீங்க எழுதிக்கணும். ஓகே, ஃபார்முலா என்னன்னா 6a² சதுர அலகு. ஓகே, எழுதிக்கலாமா? 6 இன்டூ ஏயோட மதிப்பு என்னது? 6.5. கனசதுரம், அதனால அதோட எல்லா பக்கமும் சமமாக தான் இருக்கும். அப்படின்னா ஒரே ஒரு பக்க அளவு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ பிரதியிடலாம். ஏயோட மதிப்பு 6.5, ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இனி 6 இன்டூ 6.5 ஸ்கொயரோட மதிப்பு தெரியாது. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாமா? அடுக்கில் 2 இருக்கிறதுனால 6.5 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. 5 5 25, அப்போ 5 பாக்கி 2. இனி 6 5 30, 30க்கு கூட 2 கூட்டினா 32. இனி 6 5 30, அப்போ 0 பாக்கி 3. 6 6 36, 36க்கு கூட 3 கூட்டினா 39. கூட்டிடலாம். 5 2 9 3 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1. 3 1 கூட்டினா 4.
இனிமேல் இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக 2 நம்பர் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். அப்போ புள்ளி இங்கே வரும். என்ன கிடச்சிருக்கு? 42.25 எழுதிடலாம். 42.25. இனி இதை 6ஆல் பெருக்க போகிறோம். பெருக்கிடலாமா? 6 5 30. அப்போ 0 பாக்கி 3. இனி 6 2 12. 12க்கு கூட 3 கூட்டினா 15. அப்போ 5 பாக்கி 1. திரும்பவும் 6 2 12. 12க்கு கூட 1 கூட்டினா 13. அப்போ 3 பாக்கி 1. 6 4 24. 24க்கு கூட 1 கூட்டினா 25. 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். லாஸ்ட் 0 இருக்கிறதுனால அந்த 0 வேண்டாம். அப்போ என்ன கிடைக்குது? 253.5 எழுதிக்கலாமா? 253.5 அலகு எழுதணும். சதுர அலகு. அலகு என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளும் மீட்டரில் எழுதிக்கணும். இப்போ வண்ணம் பூச வேண்டிய பகுதியோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டினை பாருங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 24 செலவாகுது. எழுதிக்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 24. அப்போ நம்மள்ட்ட இப்போ எத்தனை சதுர மீட்டர் இருக்கு? 253.5 சதுர மீட்டர் இருக்கு. அப்போ அதுக்கு ஆகும் செலவு. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பரப்பளவு எழுதிக்கோங்க. 253.5. இனி இந்த 24ஆல் அதை பிரிக்கிறணும். ஓகே, பிரிக்கிடலாமா? பாருங்க. 24 4 5 20. அப்போ 0 பாக்கி 2. இனி 4 3 12. 12க்கு கூட 2 கூட்டினா 14. அப்போ 4 பாக்கி 1. இனி I 4 20. 20க்கு கூட 1 கூட்டினா 21. அப்போ 1 பாக்கி 2. இனி 4 2 8. 8க்கு கூட 2 கூட்டினா 10. இனி I 2 10. 0 பாக்கி 1. 3 2 6. 6க்கு கூட 1 கூட்டினா 7. இனி I 5 10. அப்போ 0 பாக்கி 1. I 2 4. 4க்கு கூட 1 கூட்டினா 5. கூட்டிடலாமா? 0 4 7 1 கூட்டினா 8. அப்புறம் 0 5 1 கூட்டினா 6. ஒரு நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ நம்மளும் ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். லாஸ்ட்டு 0, அதனால அந்த 0 வேண்டாம். இப்போ என்ன கிடைக்குது? 6084 எழுதிடலாமா? 6084. அப்போ ஃபைனலாக எப்படி எழுதிக்கணும்னா தேர்ஃபோர் வண்ணம் பூச ஆகும் மொத்த செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 6084. இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இவ்வளோதான் அந்த சம். 7வது கணக்கு பார்க்கலாம். 4 சென்டிமீட்டர் பக்க அளவு உடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படும் போது கிடைக்கும் புதிய கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்கப்பரப்பு ஆகியவற்றை காண்க. இப்போ 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான கனசதுரம் இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இணைக்கும் போது நம்மளுக்கு இப்போ என்ன கிடைக்குது? ஒரு கனசெவ்வகம் கிடைக்குது. அதுவும் அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இணைக்கப்படும் போது ஒரு கனசெவ்வகம் கிடைக்குதான். இப்போ இந்த கனசெவ்வகத்தோட மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ மொத்த பரப்பும் பக்கப்பரப்பும் கண்டுபிடிக்கணும்னா எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹெச்சோட மதிப்பு இதெல்லாம் தேவை. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிடலாமா? இங்க ஒரே ஒரு அளவு தான் கொடுத்துருக்காங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவுடைய ஒரே மாதிரியான 3 கனசதுரம், அதாவது கனசதுரத்தோட பக்க அளவு. இதோட அகலமும் 4 சென்டிமீட்டர், உயரமும் 4 சென்டிமீட்டர், அதே மாதிரி நீளமும் 4 சென்டிமீட்டர். ஏன்னா கனசதுரத்தோட எல்லா பக்கமும் நம்மளுக்கு சமமா இருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து கனசெவ்வகமா மாறும்போது அதோட நீளம் மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர், இனி இதுலேருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர், இதுலேருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர். இது 3 எண்ணத்தையும் கூட்டிருங்க. கூட்டினா இதோட நீளம் கிடைக்கும். 4 கூட்டினா 8. 8 கூட 4 கூட்டினா 12. அப்போ 12 சென்டிமீட்டர். சரிங்களா? ஆனா அகலமும் உயரமும் மாறாது. அதே 4 சென்டிமீட்டர் தான். எழுதிக்கலாம் 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரமும் 4 சென்டிமீட்டர். இப்போ பார்த்தீங்களா? எல்லோட மதிப்பு, பியோட மதிப்பு, ஹெச்சோட மதிப்பு இதெல்லாமே தெரிஞ்சிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு அதை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவை எழுதிக்கலாம். கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா என்னன்னா 2 × L × B கூட்டல் B × H கூட்டல் H × L சதுர அலகு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. மதிப்பெல்லாம் பிரதியிடலாம். 2 × Lோட மதிப்பு 12 இன்டு இனி பியோட மதிப்பு 4. சரிங்களா? அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு 4, ஹெச்சோட மதிப்பு 4 தான். அப்புறம் கூட்டல் ஹெச்சோட மதிப்பு 4 எழுதிடலாம். அப்புறம் எல்லோட மதிப்பு 12 எழுதிருங்க. ஓகேங்களா? இனிமே வெளியே 2 இருக்கு. இனி பெருக்கலாம். 12 4 பெருக்கணும். அப்போ 4 8. அடுத்த 4 4 கூட்டல் இனிமே 4 16 கூட்டல் 4 12 பெருக்குன்னா என்ன கிடைச்சி? 48ன்னு கிடைச்சி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இனி வெளியே 2 இருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டிடலாம்.
8ஐயும் 6ஐயும் கூட்டினா 14, 14 கூட 8 கூட்டினா 22, அப்போ 2 பாக்கி 2. இனி 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, 6 கூட 1 கூட்டினா 7, 7 கூட 4 கூட்டினா 11. இப்போ இந்த 2ஐயும் பெருக்கிடலாமா? E2 4, O2 2, திரும்பவும் O2 2. இனி அலகு எழுதணும், சதுர அலகு. அப்போ சதுர அலகு நம்மளுக்கு கொஸ்டின்ல சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, அப்ப நம்மளும் சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும். சரிங்களா? இதுதான் என்னன்னா கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு. ஓகே, அதை அப்படியே தனியா எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமே கனச்செவ்வகத்தின் பக்க பரப்பு அதோட ஃபார்முலா எழுதிக்கலாம். கனச்செவ்வகத்தின் பக்க பரப்பு இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ எல் கூட்டல் பி இன்டூ ஹெச் சதுர அலகு. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. மதிப்பை பிரதியிடலாம். 2 இன்டூ எல்லோட மதிப்பு 12 கூட்டல் பியோட மதிப்பு 4, அப்புறம் ஹெச்சோட மதிப்பு 4 தான். சரிங்களா? வெளியே 2 இருக்கு. இன்டூ 12 4ஐயும் கூட்டினா 16ன்னு கிடைக்கும். இன்டூ இனி 4 இருக்கு. இது மொத்தத்தையும் பெருக்கிடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 4 8, இனி 8ஐயும் 16ஐயும் பெருக்கலாம். அப்போ 16 8, 6 8 48, 8 பாக்கி 4, 1 8 8, 8 கூட 4 கூட்டினா 12. என்ன கிடைக்குது? 128. அலகு எழுதணும், சதுர சென்டிமீட்டர். நீங்க இங்க சதுர சென்டிமீட்டரும் எழுதிக்கலாம், இல்லாட்டா சென்டிமீட்டர் ஸ்கொயரும் எழுதிக்கலாம். இந்த ரெண்டுல எதை வேணாலும் எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு அதோட மதிப்பை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகே, இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.